श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्य वर्यो में सन्निधत्तां सदाहृति रामानुज दयापात्रं ज्ञान वैराग्यभूषणं श्रीमत् वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुज युग्मरुक्मव्यामोगतस्ततिजनाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयेकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नवभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ரங்கராஜஸ்தமம் உத்தரசதகம் ஆச்சரியமான ஸ்தோத்திர கிரந்தத்தை அனுபவிக்க நமக்கு பரம பாக்கியம். சுவாமி ஸ்ரீவத்சங்காச்சாருடைய ஸ்ரீரங்க வரிவஷ்யா என்னும் தமிழ் உரையிலிருந்து அடியேன் யதாமதி ஷேர் பண்ணிட்டு வரேன். போன ஸ்லோகம், நேத்திய ஸ்லோகம், சதுர்முக பிரம்மா எப்படி பெருமாளை தியானித்து சேவித்து அவருடைய 4 முகங்களாலும் 8 கண்களாலும் 4 கைகளாலும் கூப்பிய கைகளை கொண்டு ஸ்துதி பண்ணி தேவரீரை திருவாராதனம் செய்தார் அப்படின்னு ரங்கநாதனை பராசர பட்டர் சொன்னதை போன ஸ்லோகம் 76வது ஸ்லோகத்தில் அனுபவித்தோம். இன்றைய தினம் 77வது ஸ்லோகம். மனுகுல மஹீபால வியானம்ரமௌலி பரம்பரா மணிமகரிகாரோச்சீர் நீராஜிதாங்கிரிசரோருஹ ஸ்வயமத விபோஸ்வேன ஸ்ரீரங்கதாமனி மைதிலி ரமணவபுஷா ஸ்வார்ஹாணி ஆராதனான்யசி லம்பிதः மனுகுலமஹீபால வியானம்ர மௌலி பரம்பரா மணிமகரிகாரோச்சிः நீராஜித அங்கிரிசரோருஹः ஸ்வயமத விபோ ஸ்வேன ஸ்ரீரங்கதாமனி மைதிலி ரமணவபுஷா ஸ்வார்ஹண்ய ஆராதனான்யசி லம்பிதः. ஸ்வ அர்ஹாணி ஆராதனானி, ஸ்வ அர்ஹாணி தனக்கு ஏற்றபடியான திருவாராதனம் முதலானவைகளை அடைவிக்கப்பட்டீர் அப்படின்னு ரங்கநாதனை தெரிவிக்கிறார். எங்கும் வியாபித்துள்ள அரங்கநகர் அப்பனே, பெரிய பெருமாளே, மனுகுலத்தில் உதித்த சக்கரவர்த்திகள், இக்ஷ்வாகுகுல சக்கரவர்த்திகள் உமது திருவடிகளில் வணங்கியபடி இருந்தனர். ஒவ்வொரு சக்கரவர்த்தியும் உமது திருவடியில் ஆராதனை பண்ணி வணங்குவார். அவ்விதம் அவர்கள் வணங்கிய போது அவர்களின் கிரீட்டங்களில் உள்ள மீன் வடிவத்தில் காணப்படும் இரத்தன கற்கள், அந்த இரத்தன கற்களின் ஒளி உமது தாமரை போன்ற திருவடிகளுக்கு ஆரத்தி கழிப்பது போல இருந்தது. செந்தாமரை திருவடிகளின் அழகுக்கு ஆரத்தி கழிப்பது போல இருந்தது அந்த கிரீட்டங்களின் இரத்தன கற்களின் ஒளி சுடர். அதன் பின்னர் சீதையின் நாயகனான சீதா ரமணன், மைதிலி ரமணன் ஸ்ரீ ராமச்சந்திரன் தனது திருக்கரங்களால் உனக்குரிய ஆராதனைகளை ஸ்ரீ ரங்க விமானத்தில் செய்தபடி இருந்தான். இப்படியாக உனது ஆராதனையை நீயே உன்னாலேயே அடைந்தாய். ஸோ இந்த ஸ்லோகத்தில் சத்தியலோகத்திலிருந்து ஸ்ரீ ரங்க விமானம் அயோத்திக்கு வந்ததை பற்றி கூறினார். அதனை ராமன் ஆராதனை செய்தார், அதை பற்றியும் விளக்குகிறார் ஸ்ரீ பட்டர். ஸ்ரீ ரங்கநாதனே ஸ்ரீராமனாக அவதரித்ததை விளக்கும் விதமாக உனது ஆராதனையை உன்னாலேயே நீ அடைந்தாய் என்று கூறியது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எந்த பெருமாளுக்கும் இந்த மாதிரி ஒரு அனுபவம், ஒரு பாக்கியம், ஒரு வைபவம் கிடைக்கல, ஒரு மகிமை கிடைக்கல. ரங்கநாதனுக்கு தான் கிடைச்சது. விபவ அவதாரம் அர்ச்சாவதாரத்துக்கு செய்யும் ஆராதனை ஸ்ரீ ராமபிரானுக்கு முற்பட்ட மனு வம்சத்தைச் சேர்ந்த இக்ஷ்வாக்கு முதலிய அரசர்கள் தலையை தாழ்த்தி வணங்கும் போது அவர்களுடைய கிரீடத்தில் உள்ள மகர வடிவமான இரத்தனங்களால் ஆலத்தி வழிக்கப்பட்ட திருவடித்தாமரைகளை உடையவராய் விளங்கினீர். அந்த ராஜாக்கள் வணங்கி வழிபட்டது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல.
அந்த வழியில் வந்த ஸ்ரீராமனாகவும் சீதையாகவும் அவதரித்திருந்த திவ்ய தம்பதிகள், அந்த திவ்ய தம்பதிகளால் ஆராதிக்கப்பட்ட பெருமையன்றோ தேவரீருடையது. வேதாந்த தேசிகன் தமது பாதுகாசிரம சகஸ்ரத்தில் லக்ஷ்மணன் வாக்காக அருளினார். கிமிதமிக விசித்திரம் நித்தியுக்த சிஷேவே தசரதனய சன் ரங்கநாதஸ்வமேவ என்று அருளினார். இதை வைத்துக்கொண்டு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தானுசந்தானம் வேதாந்த தேசிகனுக்கு அங்கே திருவுள்ளம். கிமிதமிக விசித்திரம் நித்தியுக்த சிஷேவே தசரதனய சன் ரங்கநாதஸ்வமேவ என்று அருளியிருக்கிறார். ஸோ விபோகோ எங்கும் வியாபித்துள்ள ரங்கநகர் அப்பனே, ஸ்வயமத விபோகோ, இந்த இடத்துல ஸ்வயம் தன்னை கொண்டே லம்பிதா அசி அடைவிக்கப்பட்டேன் திருவாராதனத்தை. மனுகுல மஹீபால வியானம்ர மௌலி பரம்பரா மணிமகரிகாரோச்சிர் நீராஜித அங்கிரி சரோருகா. முதல் 2 லைன். மனுகுல மஹீபால வியானம்ர மௌலி பரம்பரா மணிமகரிகாரோச்சிர் நீராஜித அங்கிரி சரோருகா. மனுகுலம் மனு வம்சத்தில் தோன்றிய, மஹீபால பூமியை ஆண்ட சக்கரவர்த்திகள் பேரரசர்களின், வியானம்ர வணங்கின, மௌலி பரம்பரா கிரீட வரிசைகளில் ஒவ்வொருத்தரும் அந்த கிரீட வரிசை ஒவ்வொருவராக சேவிச்ச அந்த கிரீட வரிசைகளில் உள்ள மணிமகரிகா முதலை மீன் உருவில் அமைந்த இரத்தனங்களின் ஒளியால் நீராஜித ஆரத்தி எடுக்கப்பட்டதை போன்றுள்ள அங்கிரி சரோருகா தாமரை போன்ற திருவடிகளை உடைய துவம் தேவரீர் அத மேலும் மைதிலி ரமண வபுஷா மிதிலா தேசத்தில் தோன்றிய மைதிலி சீதா பிராட்டியின் கணவர் என்ற நிலையில் உள்ள ஸ்வேன தன்னாலேயே ஸ்ரீரங்கதாமனி ஸ்ரீரங்க விமானத்தில் ஸ்வ அர்ஹாணி தமக்கு ஏற்றபடியான தமக்கு தகுதியான ஆராதனானி திருவாராதனம் முதலானவைகளை ஸ்வயம் சம்பிதாசி ஸ்வயம் லம்பிதாசி ஸ்வயம் தன்னை கொண்டே லம்பிதா அசி அடைவிக்கப்பட்டேன். அதாவது பூர்வார்த்தம் முழுவதும் முதல் 2 லைன் முழுவதும் ஒரே பதம். மனு இக்ஷ்வாகு மாந்தாதா முதலான பேரரசர்கள் சக்கரவர்த்திகள் மனுமுறையில் வருவதோர் விமானத்துறைந்தன என்கிறார் வேதாந்த தேசிகன். மனு முறையில் வருவதோர் விமானத்துறைந்தன அந்த திருவடிகள் எண்ணப்பட்ட அந்த ஸ்ரீரங்க விமானத்தில் மனு இக்ஷ்வாகு மாந்தாதா போன்ற சக்கரவர்த்திகள் மகனீயர்களை கொண்டு ஸ்ரீரங்க விமானத்தில் அந்த மகனீயர்களை கொண்டு திருவாராதனங்களையும் உற்சவங்களையும் நடத்தி கொள்கிறீர் அன்றோ நீர். அந்த அரசர்கள் தேவரீரை அவ்வப்போது வந்து சேவிக்கிறார்கள், பிரணாமம் செய்கிறார்கள், தண்டவத் பிரணாமம். அப்போ அவர்களுடைய கிரீடம் அந்த கிரீடம் மீன் முதலை அந்த உருவம் இருக்கும். அந்த கிரீடத்தில் அதில் உயர்ந்த நவரத்ன மணிகள் இழைக்கப்பட்டிருக்கிறது. அவை ஒளி வீசி வருகிறது. அந்த அவ குனிந்து எழும்போது அந்த ஒளி மேலேந்து கீழே அப்படி போகும். அது வந்து திருவடிக்கு ஆரத்தி எடுப்பதை போல இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலாக தனியாக இதெல்லாம் விடுங்க, ஸ்ரீ சீதா பிராட்டியின் கணவனான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீ ராமபிரான் தேவரீரை ஆராதித்தார் என்றோ. ஆராதகரும் பகவதவதாரம், ஆராத்தியனும் பகவதவதாரம், பகவானே. இப்படி தன்னைத்தானே ஆராதித்தது இந்த ராமாவதாரம் மட்டில்தான் என்று வியக்கிறார். மற்றையோர் ஆராதனங்களில் மந்திர தந்திர உபச்சார நிவேதன பரிபரகதகளில் ஏதாவது லோபம் ஏற்படும், ஏதாவது அபச்சாரம் ஏற்படும். எம்பெருமான் ஸ்ரீராமனின் திரு ஆராதனத்தில் இவை இருக்காது என்பதை காட்டுவதற்காக ஸ்வார்ஹாணி ஆராதனானி, ஸ்வ அர்ஹாணி தமக்கு ஏற்றபடியான ஆராதனம் திருவாராதனம் முதலானவைகளை. ஸோ மனு முதற்கொண்டு செய்த பேரரசர்கள் செய்த ஆராதனத்தை விட சீதை மணாளன் செய்த ஆராதனம் மிகவும் சிறந்தது என்பதை வியங்கிய மரியாதையாக குறிப்பிட அதை தனித்து, அது ராமச்சந்திரன் தனி அது தனித்து 2வது 3வது 4வது லைனில் தெரிவிக்கிறார். அதனால தான் அதை தனித்து தெரிவிக்கிறார். இந்த நிலை மற்ற எம்பெருமான் திருமேனிகளுக்கு கிடைக்க வாய்ப்பில்லையே.
அத என்பதற்கு மங்களமாக எனவும் பொருள். ஆகவே மங்களகரமான ஆரத்தி எடுக்கப்பட்டீர் என்பது. ஸ்வ அர்ஹாணி, அரங்கநகர அப்பன் ஒருத்தருக்கு தான் அந்த ஸ்வ அர்ஹாணி, தனக்கு ஏற்றபடியான திருவாராதனம். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.